வணக்கம். இதில் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்ட்டு நம்மக்கிட்ட கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்க, இவங்க, இவங்க, அவங்க அந்த மாதிரி சொல்லுவோம்ல. ஆனால் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க என்னங்க, ரொம்ப 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 அதிகமாக பிடிச்சவங்க யார் தெரியுமா? நமக்கு நாம தான். சரிங்களா? நமக்கு நாம தான். அது நம்புறதுக்கு உங்களுக்கு முடியல தானே. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன். எனக்கு என்னை பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, நான் எனக்கு பார்த்தீங்கன்னா என்னை நான் செய்கிறதெல்லாம் எனக்கு சரின்ட்டு எனக்கு தோணும். ஏன்னா என்னுடைய ஒரு மனதுக்கு, ஒரு ஆன்மாவுக்கு, ஒரு 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 அறிவுக்கு நான் தீங்கு நான் செய்ததில்லை. என்ன அப்படி இருக்க நான் இருக்கிறதுனால தான் என்னால் ஒரு ஒரு நடமாடவே முடியுது இல்லையா? அதுதான் ட்ரூத்து. எல்லோரும் அதே மாதிரி தான் இருப்பீங்க. என்ன இப்போது நமக்கு எனக்கு பிடிச்சது இப்போ பிடிச்ச ஆக்டர் பார்த்திங்கன்னா ராதா. ராதா இப்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு நான் சொல்ல வச்சுக்கோங்களேன். அது எப்படி அதை நான் காமிக்கிறேன்னா என்ன, இப்போ ராதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ராதா நான் காலேஜ் படிக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்ன பார்க்குறதுக்கு ராதா மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, நான் ராதா மாதிரி இருக்கேன் அப்படின்னு நான் கேட்பேன். ஆமாம், நீ ராதா மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ராதாங்கிற ஆக்ட்ரஸ் எனக்கு பிடிக்கிறது ஸ்டார்ட் ஆகிடுது. ஓகேங்களா? ராதாங்கிற ஆக்ட்ரஸ் எனக்கு பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடுது. அதுலேருந்து நான் ராதா படங்கள் தான் பார்ப்பேன். சரிங்களா? ராதா படங்கள்னால் எனக்கு பிடிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அமலா இருக்காங்களா, ஆக்ட்ரஸ் அமலா, அவங்களுடைய படங்கள் எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க அழகாக இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்டார்டிங் உள்ள சின்ன வயசு ஸ்டார்டிங் அந்த இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு படங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க படங்களில் அவங்க ரொம்ப ஒரு நல்ல ஒரு குண்டா அழகாக இருப்பாங்க. பார்க்குறதுக்கு ஒரு இதுவாக இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ உண்மையாக பார்த்தீங்கன்னா எனக்கு அமலா பிடிக்கும். ஒரு ராதா இப்போ ஏன் பிடிச்சதுன்னா, ராதா மாதிரி நான் இருக்கேன்ட்டு எல்லோரும் சொன்னதுனால எனக்கு ராதாவும் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் அமலா வேணுமா ராதா படம் வேணுமா நீங்கள் பார்க்குறீங்களான்னு கேட்டால் நான் ராதா படம் தான் சொல்லுவேன். சரிங்களா? அந்த மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்திங்கன்னா அஜித் பிடிக்கும். அஜித்தை ஏன் பிடிக்கும் அப்படின்னா, அவர் அவருடைய ஒரு மைண்டு, அவர் ஒரு ஒழுக்கமான ஒரு ஒரு பர்சன் அப்படிங்கிறது எனக்கு நான் தெரிஞ்சப்பவே எனக்கு பார்த்திங்கன்னா அஜித்தை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன இப்போது அப்போ பார்த்துக்கோங்க, ஒவ்வொருத்தருடைய பர்சனாலிட்டியும் அவங்களுடைய மனதையும் இல்லை அவங்களுடைய கேரக்டரையும் நம்ம எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரியான விஷயங்களிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, ராதா ஏன் பிடிக்குதுன்னா என்ன மாதிரி அவங்க இருக்கிறதுனால எனக்கு ராதா பிடிக்குது இல்லையா? அப்போது என்ன மாதிரி அவங்க இருக்கிறதுனால எனக்கு என்னுடைய ஆன்மாவுக்கு, என்னுடைய சோலுக்கு என்ன ரொம்ப பிடிக்குது. அதான் தான் நான் ராதா படமே பார்க்குறேன் இல்லையா? அப்போ நமக்கு நம்ம யாருக்கு நம்ம ஒரு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். என்னுடைய குணநலங்கள், என்ன மாதிரி இருக்கவங்க, என்னுடைய கேரக்டரு, என்னுடைய நேச்சர் மாதிரி இருக்கவங்க, அவங்களுக்கு தான் என்னுடைய ஆன்மா, என்னுடைய சோல் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள தன் மனதுக்குள்ளே கொண்டு போயிட்டு
அவங்கள பற்றி அவங்களே தேடுது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இதெல்லாம் வந்துட்டு பிள்ளைங்களை வச்சுட்டு நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம லைஃபுக்கு வந்துட்டு நமக்கு இல்லை, பசங்க பிள்ளைங்களுடைய லைஃபுக்கு பயன்படும். சரிங்களா? இதுதான் ட்ரூத்து என்ன. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மனதுங்கிறது நம்முடைய ஆன்மா பார்த்திங்கன்னா அதுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் தருது பார்த்தீங்களா? அப்போது நீங்கள் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பிள்ளைங்கிட்ட நம்ம இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம்னா நீதான் சொன்னோன்னா அதுங்க அப்படியா நம்ப ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ஒரு சோருடைய எனர்ஜியை பூஸ்டப் நம்ம பண்ணி விட்டோம்னா அதுக்கப்புறம் அதுங்க அவங்களுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவாங்க. ஏன்னா அதுதான் நேச்சரு, இயல்பாகவே அவங்க செய்வாங்க, அவங்க அறியாமல் அவங்களே செய்வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லணும் கூட அவசியம் இல்லை. ஓகேங்களா? நன்றி. இதில் எங்கள் அம்மா கூட ஒரு 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 வார்த்தையை அவங்க அடிக்கடி சொல்லிப்பாங்க. என்ன தெரியுங்களா? நானே 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 நானேன்பாங்க. அப்போது அந்த ஆத்மாவுக்கு ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது இல்லைங்களா? அவங்க செய்கிற வேலைகளுக்கும் அவங்களுக்கான ஒரு நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்கிறேன், இந்த அம்மாவுக்குள்ள அங்கீகாரம்லாம் யாரும் தர மாட்டாங்க இல்லையா? அப்போது அந்த ஆன்மா அதுவே அதை பூஸ்டப் பண்ணி அது செயல்படுத்திக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா பிற மற்றவங்களை ஏமாத்துறது, ஒரு சில தவறான விஷயங்கள் பழக்க வழக்கங்கள் அவங்க செய்கிறாங்கன்னா அவங்க நினச்சிப்பாங்க, நம்ம யாருக்கும் தெரியாமல் செய்துட்டோம், நம்ம ரொம்ப ஒரு புத்திசாலியாக இருக்கும், நமக்கு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படிலாம் நினச்சிப்பாங்க. ஆனால் அதை அவங்களுடைய அறியாமை தாங்க அதுக்கு காரணம். சரியா? ஏன்னா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கக்கூடிய உங்கள் உடம்புக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த கடவுளுக்கு தெரியாமல் நீங்கள் எதையுமே செய்யலை. அந்த கடவுள் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கார். சரியா? அதனால தான் சொல்கிறது, நம்ம எப்பயுமே நம்ம பிறருக்கு தீங்கு நினைக்காமல் நம்ம இருக்கிறது தான் நம்ம நல்லா வாழ்கிறதுக்கான வழி. நன்றி.